1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம் அனைவருக்கும் தெரிந்த சுதந்திர தினம். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பின்னால் பல வரலாறுகள் புதைந்துள்ளன. 1600களில் தொடங்கிய அந்நியர் படையெடுப்பு, கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம், 1857 சிப்பாய் கழகம் என 150 ஆண்டுகால தொடர் போராட்டங்கள் இதில் மறைந்துள்ளன. நள்ளிரவில் இந்தியா விழித்தெழுந்த பொழுது நடந்த அரசியல் குழப்பங்கள் மற்றும் கண்ணீர் சிந்த வைத்த தியாகங்கள் மற்றும் பலரும் அறியாத சில ரகசியங்கள் அனைத்தையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். 1945இல் பிரிட்டனில் நடைபெற்ற பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்தது. ஆட்சியில் அமர்ந்தவுடன் இந்தியா உள்ளிட்ட காலனி நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் என்று அறிவித்தது. ஜப்பான் சரணடைந்த நினைவாக வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் ஆகஸ்ட் 15ஆம் தேதியை இந்தியாவின் சுதந்திர நாளாக தேர்ந்தெடுத்தார். ஆகஸ்ட் 15 நல்ல நாள் அல்ல என்று ஜோதிடர்கள் எச்சரித்தனர். ஆனால் மவுண்ட் பேட்டன் தேதியை மாற்ற மறுத்துவிட்டார். சுதந்திர கொண்டாட்டத்தின் போது டெல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு சுவாரஸ்யம் நடந்தது. அங்கு வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் வைஸ்ராய்களின் படங்கள் அனைத்தும் இந்திய கொடிகளால் மறைக்கப்பட்டன. இரவு 11 மணிக்கு வந்தே மாதரம் பாடலோடு நிகழ்ச்சி தொடங்கியது. தியாகிகளுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்ட பின் இந்திய பெண்களின் சார்பாக தேசிய கொடி முறைப்படி வழங்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நள்ளிரவை குறிக்கும் மணி அடிக்கும் போது உலகம் உறகும் போது இந்தியா வாழ்வுக்கும் விடுதலைக்கும் விழித்து உயிர்த்தலும் என்று வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்தி காட்டினார். நாட்டின் முதல் பிரதமராக பதவியேற்ற நேருவை காண ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நேரு வேறு வழியாக புன்னகையோடு வெளியேற வேண்டியதாயிற்று. பதவியேற்ற பிறகு சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவை பட்டியலை மவுண்ட் பேட்டனிடம் கொடுக்க நேரு சென்றார். ஆனால் உரையை திறந்தால் உள்ளே பேப்பரே இல்லை. நல்ல வேளையாக பதவியேற்புக்கு முன் அது கண்டுபிடிக்கப்பட்டது. மறுபுறம் இந்த சுதந்திர தினத்தில் உலகிற்கு செய்தி சொல்லுமாறு காந்தியை அணுகிய பிபிசி செய்தியாளரிடம் காந்தி சிரித்துக்கொண்டே எனக்கு ஆங்கிலம் தெரியும் என்பதை அவர்களிடம் மறந்துவிட சொல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பிவிட்டார். சுதந்திரத்துடன் கூடவே தேச பிரிவினையும் வந்ததால் டெல்லியில் நடந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களில் காந்தி பங்கேற்கவில்லை. அவர் கல்கத்தாவில் இருந்தார். சுதந்திரம் காங்கிரசுக்கு மட்டும் கிடைக்கவில்லை, இந்தியாவுக்கு கிடைத்தது. அதனால் தான் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து வந்த B.R. அம்பேத்கர், சியாமா பிரசாத் முகர்ஜி மற்றும் தமிழரான R.K. சண்முகம் செட்டியார் ஆகியோருக்கும் அமைச்சரவையில் முக்கிய இடம் அளிக்கப்பட்டது. 565 சுதேச சமஸ்தானங்களை இணைப்பது மிகப்பெரிய சவால். இதற்காக மவுண்ட் பேட்டன் பிரபு தனது ராணுவ பதக்கங்களை அணிந்து வந்து மன்னர்களிடம் பேசி பார்த்தார். பிகானேர் மன்னரின் திவானிடம் K.M. பணிக்கர் வாஸ்கோடகாமா காலம் முடிந்துவிட்டது என ராஜபுத்திர மன்னர்களை சம்மதிக்க வைத்தார். ஆனால் வல்லபாய் பட்டேல் மிக தெளிவாக இருந்தார். அதிகாரிகளிடம் அவர் கூறுகையில், நமக்கு மன்னர்களின் ஆசை நாயகிகளோ நகைகளோ தேவையில்லை, அவர்களின் நிலம் மட்டும் தேவை என்று அதிரடியாக செயல்பட்டு இந்தியாவை ஒருங்கிணைத்தார். தனிநாடாக பிரிய நினைத்த திருவிதாங்கூர் திவான் C.B. ராமசாமி ஐயர் கூட கத்திக்குத்து தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடன் இணைய சம்மதித்தார். இந்தியாவின் நிலப்பரப்பே தெரியாத சிரில் ராட்கிளிஃப் என்ற வழக்கறிஞரிடம் எல்லையை பிரிக்கும் பொறுப்பு வெறும் 5 வாரங்களில் வழங்கப்பட்டது. அவர் ஆகஸ்ட் 9லேயே எல்லையை வரைந்து விட்டாலும் கலவரத்தின் பழி தன் மீது விழக்கூடாது என்பதற்காக ஆகஸ்ட் 15க்கு பிறகு மவுண்ட் பேட்டன் அதை வெளியிட்டார். இதன் விளைவு 1 கோடிக்கும் மேலான மக்கள் இடம்பெயர்ந்தனர். 5 லட்சம் உயிர்கள் பலியாயின. டெல்லியில் அகதிகள் காந்தி சாகட்டும் என கோஷமிட்டனர். அவசரமாக பிரிவினையை நடத்திய மவுண்ட் பேட்டனும் பின்னாளில் ஐரிஷ் குடியரசு ராணுவத்தால் கொல்லப்பட்டார். 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது நமக்கு அதிகாரப்பூர்வமான தேசிய கீதம் இல்லை. ஜனகணமன 1950இல் தான் ஏற்கப்பட்டது. நமக்கு 1947இல் சுதந்திரம் கிடைத்தாலும் 1950 ஜனவரி 26 வரை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தலைவராக பிரிட்டிஷ் மன்னரே தொடர்ந்தார். பிரிட்டிஷ் அடையாளங்களே பின்பற்றப்பட்டன. கல்கத்தாவில் துணி பற்றாக்குறையிலும் எங்கும் மூவர்ண கொடி பறந்தது. காசியில் ஒரு முஸ்லிமும் சில்லங்கில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து கொடியேற்றி இந்தியாவின் நல்லிணக்கத்தை பறைசாற்றினர். இந்த சுதந்திரம் பலருடைய ரத்தத்தாலும் கண்ணீராலும் தியாகத்தாலும் கட்டப்பட்டது.